மாடுன்றதையே உன்னை பிக்கப்பு பண்ணிடவா, நடக்கும்ன்றதையே ஒரு சொட்டையும் காட்டிடவாம். அந்த வேயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடலாம், ஜாலியா நிவாடி, இது பிரைவேட் பாட்சி தான். என்ன நெட்டுமா, என்ன சுருளிய பார்த்தோன்னா பாட்டெல்லாம் கிளம்புதே பயங்கரமா. என்ன வரட்டா, ஒரு ஆட்டத்தை போட்டுருவோமா? ஐயோ எம்மா, இந்த மூதேவி தூங்கிருச்சு நினைச்சிட்டு பாடுனா, தூக்கத்துல கூட எந்திரிச்சதே நம்ம குரலை கேட்டா. ஐய இந்த கொசு தொலை தாங்க முடியலையே. சொல்லி தூங்கிட்டு தானே இருந்தேன், அப்படின்னா லவக்கடின்னு கண்ண முடிச்சு இப்போ தூங்க பேசாம போய் இல்லாட்டி உன் பொண்ணாடி கூப்பிட்டேன்னு வை, நடக்கிறத வேலையாகி போயிடும். உன்னிட்ட ஒரு பாட்டு பாட முடியுதா, ஒரு பேச முடியுதா, ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணி அழகா வர முடியுதா? எல்லாத்துக்கும் நோய் நோய் வந்துருக்கையா. என் புருஷர் பார்த்தா வாரமா போயிருமையா? இப்பெல்லாம் இருக்காத சொல்லிவிட்டேன். 4 இடத்துல 4 பேர் இருக்கும்போதெல்லாம் ஒழுங்கா கண்ணியமா நடந்துக்க வரையா பாரு. சும்மா சும்மா நெட்டுமா நெட்டுமா என்ன நெட்டுமா என்ன நொட்டுமா, ஒழுங்கா நெட்ட வழியில் கூப்பியா. என்ன நெட்டு, ஒரு சாலிக்கு பேசினா கூட இப்படி கோவப்படுற? யோ வேணா வேணா சொல்லிவிட்டேன். ஒழுங்கா கண்ணை முடியும் தூங்குற வழியை பாரு. ரெடி ஏதோ குண்டூசி எடுத்து கண்ணிலே நடக்கட்டின்னு குத்தி விட்டுருவேன். நெட்டுக்குட்டி இன்னைக்கு பயங்கர கோவத்தில இருக்குது. எதுக்கு வம்பு? கண்ணுல குண்டூசி வச்சு குத்துனாலும் குத்தி போறோம், நம்ம பேசாம தூங்கிடுவோம். என்ன இந்த கலை பண்ணிட்டு இருக்கு? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். மதுரை வீர மாதிரி 60 தலைக்கு மேல தூக்குற வடிக்கே இருக்குது. ஏய் அவுஞ்சு முஞ்சாத்தோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எப்படி இருக்குது எப்படி இருக்குது கேக்குறேன். மாமியார் கடங்காம ஊரை சுத்திக்கிட்டு திரியாளே இல்ல. அவ எவன இப்படி என் வீட்டு பக்கம் வந்தா இந்த ஆர்வால வச்சே வயித்துல நோடி குடல உருவி பரலாம்னு காத்துக்கிட்டு இருக்கபடி கேக்க வந்துருவா. இப்படி கேக்க வந்துருவா. உருவ ஏன் ஒயிட் மண்டை கிளவி உருவித்த பாரு. அப்புறம் அடுத்த சங்கதி உயிர் இருக்காது பாத்துக்க. நல்லா குடல உருவாங்களாம். உருவுன்னு கிளவி கோழிய கூறு போட்டுக்கிட்டு இருக்கு. நல்லா சுட்டுக்கிட்டு வாட்டியில வச்சிருக்கு. இன்னைக்கு வனரோசா வீட்டுல கோழி குழம்ப ஒரு புடி புடிச்சிட முடியாத, அதுவும் சுட்டு இருக்கே. அப்ப நாட்டுக்கோழி தான், சந்தேகமே இல்ல. கிளவிட்ட கொஞ்சம் கோவமா பேசாம கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம். அப்பதான் அடக்கி வச்சாதான் இன்னைக்கு கோழி குழம்ப குடிக்கலாம். ஒயிட் மண்டை பேபி, ஒயிட் பேபி, அப்படிலாம் நீ கோவப்படக்கூடாது, குடல உருவன்னு பேசக்கூடாது. நம்ம ரெண்டு ஃப்ரெண்டு தானே, நல்லா ஜாலியா தானே நம்ம ஃப்ரெண்ட்லியா பழகுவோம். அப்புறம் என்ன உனக்கு இன்னைக்கு ஆச்சு? அது அப்படிலாம் பேசக்கூடாது. எதுவும் ஹெல்ப் பண்ணவா? கிளவியோ ஹெல்ப் பண்ண வரவா? உருவி பிடிச்ச அருவா உருவி இப்படி போயிருச்சு. அவ காலையில எதுவும் பட்டிருக்குமா? திட்டிட்டு வாளா, எதுவும் கத்தி திப்புருவாளா, எதுவும் பேசுவாளான்னு தெரியலையே. வலிக்கட்டி அப்போ ஒண்ணுமில்லடி, நான் வேணும் எனக்குலாம் பண்ணலடி. நீ பேசுறது அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன். இங்க வெட்டு ஒழுங்கா பண்ணல, கை உருவிக்கிட்டு வந்து விழுந்துருச்சுடி. கோவம் கிவலா இல்லடி, ஓமேல என்னடி கோவம்? நான் சும்மா எதையோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். யாரையா? ஓமேலையா? நீ கத்தி தீராத, வெறும் வெட்டிட்டு பட்டுச்சு பாரு. காலை குடிஞ்சு பாருடி. கிளவி இப்படி நேரம் இப்படி பேசப்பட்டு என்ன சமாதானப்படுத்துறியோ? சமாதானம் இங்க பாரு கிளவி, என்ன வெட்டிட்டு ஒழுங்கா பட்டுச்சா படலையாவா? கிளவி நேரம் போய் சேர்ந்துருப்பேன். கிளவி கேட்பேன், காலுக்கு கவட்டை விட்டு வெட்டிக்கிட்டு கிழிஞ்சிட்டு போயிருந்திருக்கோம். என்ன உனக்கு கேட்கிறேன்? அப்படி அவசரத்தில் கறி கஞ்சி குடிக்கணுமா? மெதுவா ஓட்ட மாட்டீங்களோ? கையில கோழியை பார்த்தோன்னா அப்படியே ஆடுதோம். ஆமா ஒழுங்கா பிடிக்காம இங்க வந்து கழுத்துல பட்டுச்சுன்னா, காலில் படுத்து கழுத்துல பட்டுச்சுன்னா உசுறு குத்துறவன் தருவியா? ஆளையும் மண்டையை பாரு மண்டைய. நல்ல வேலை நீ வந்தடி, இல்லாட்டி என் பெத்த மாய தூக்கிக்கிட்டு இருக்கேன். அவன் மேல இல்ல பட்டிருந்தா நல்லா இருப்ப. நீ வந்தடி. பேருக்க மாட்ட கிளவி, என்ன உன் மய மேல படக்கூடாது, அப்புறம் எங்க மேல மட்டும் படலாமோ? நான் என்ன மரக்கட்டையா வெட்டு வாங்கிட்டு போறதுக்கு? ஆளை பாரு ஆளை, நல்லா இடிச்சுக்கிட்டு பதில் சொல்லுவிய. சொல்லி நீ தூங்குறியா நடிக்கிறியா? இங்க வார்த்தை பண்றத பாரியா? அடி பேதுல போவா. அவன் என் பிள்ளைய அசந்து போய் தூங்கிட்டு இருக்க பத்த. அவனை அடி எழுப்புற நைட்டு வேலைக்கு போயிட்டு பிள்ளை அசந்து போய் தூங்குறேன். அவனை போய் எழுப்பிக்கிட்டு இருக்கா. விடுடி, அவனை எழுப்பாதடி. அவனை பிள்ளை இந்த தலையை வெட்டிட்டாரான்னு சொன்னதுக்கு அசதியா உடம்புலாம் வலிக்குதுமா. சித்த படுத்து போய் நீ சும்மா ரசத்தை வைமான்னு சொல்லிட்டு படுத்த பிள்ளை போய் சொல்லி வந்துருவா. தூங்காடி இப்படி விடுடி. கிளவி என்ன மய அசதியா தூங்குறேன்னு நான் வரும்போதே என்னை பத்தி இழிச்சாப்ல அதுக்குள்ளேயுமா தூங்கிட்டேன். ஆமா நல்லாதான் குரல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அப்படி வீட்டாம்பளை எப்படி ஒரு வீட்டு ஆம்பளை மரத்தடி நிழல்ல பகல்ல பகல்ல படுத்து தூங்கினா குடும்பம் விளங்குமா கிளவி? குடும்பம் விளங்குமான்னு கேக்குறேன். புள்ள நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்து வந்திருக்கான்னு சொல்றேன். பகல் ஆம்பளை தூங்கப்படாதா? ஓஹோ நைட்டு டியூட்டிக்கு போயிட்டு வந்திருக்காப்லையா? சரி அப்ப தூங்கி தொலையட்டும். இவளுக்கு என்ன கசட்டா? ஏன் மய தூங்குறதுல இவளுக்கு என்னன்னு கேக்குறேன். சரி ஆடியே ஆறு வேலைக்குடி. அந்த ஆறுவா அப்படி குடிஞ்சு எடுத்து தாங்கிட்டு சொப்பாடி இந்தா கிளவி. கிளவி என்ன அருவா உன்னை மாதிரியே மொட்டையால இருக்குது. இந்த அருவா வச்சு கறியை வெட்டினா கறி நஞ்சு போயிடாது? நஞ்சு போயிடும். குழம்பு அப்புறம் எப்படி எடுத்து திங்கிறது? குழம்புல இருந்து நல்லா வாய்க்கு ருசியா திங்க முடியுமா? என்ன கிளவி கறி வெட்டுற அருவா இது? நல்லா ஷார்ப்பா இருக்க வேணா? ஷார்ப்பா சரி வெட்டி தொலைஞ்சிட்டேன். நாளைக்கு நல்லா தீட்டி அடுத்த கோழி வாங்க ஆடுனா வாங்கினா நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு ஒரு வெட்டில நாங்கள் வெட்டி கறி துண்டா போன கிளவி அப்படி வெட்டணும். சரியா? இந்த புடி வெட்டு.
இந்த கிழவி எம்மா பார்த்து வாங்கு. இப்போ கையில் விட்டுட்டேன் காலில் விட்டுட்டேன் சொல்லாம ஒழுங்கா பிடிச்சி ஒழுங்கா வெட்டணும். ஐயோ கிளவி திரும்ப ஓங்குறாளே ஐயோ திரும்ப அறுவாளை விட்டுருவாளோ கை நழுவி. நான் போய் கேட்க கிளவி இரு நான் போயிடுறேன். நான் போனதுக்கு அப்புறம் நீ வெட்டு கை அறுவாளை தூக்கு என்னமோ பண்ணு. மனரோசம் எங்க சீமையில இருந்து வந்தாலும் என் வீட்டு சீலக்கச்சிங்காரு வாய் எடுக்க போனாலும் ஒய்யார மெத்தையில எங்க இருப்பாங்க வீட்டுக்கு வாய் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மணி போய் பாரு. ஆத்தாடியோ இதுக்கு மேல இந்த கிளவிட செத்த விட என்ன நம்ம கை காலுக்கு உத்தரவாதம் கிடையாது. உசுருக்கு ஆபத்து ஓடி போயிடுவோம். ஐயா நான் என்ன பண்ணுவேன் ஆயத்து போயிட்ட பத்தியல கோழிய கறியா மாத்தி போட்டாச்சு. ஐயா அந்த இறங்க அங்கே போட்டு வந்து போட்டமே பிச்சு வந்தானா கோழி கறி வந்தானா குடும்பிய பிடிச்சு ஆச்சு புருவாளே ஆத்தாடி அசந்து போய் இப்படி இருந்து போட்டமே. நான் என்ன பண்ணுவேன் அடி எந்திரிக்க முடியலையே வந்துறாளே அவள இந்த கோழி கறியை வேற அள்ளி வைக்கணுமே. அடி வலி கொண்டு அடி பாத்துக்கடி நாய் வந்துறாமே செத்த எனக்கு வேலை இருக்கு. அடியே போதுமா இப்படி ஆள போதுமானு தெரியலையே. பெல்லா வெனகாரிய மோப்ப பிடிச்சே வந்து கண்டுபிடிச்சு போடுவாளுங்க. அங்கடி இங்கடி கொட்டி விட்டோம்னா காத்து இதுல பறந்து போச்சுனா கண்டுபிடிச்சு போடுவாளுங்க. தப்பு பண்ணா தடையில்லாம ஆளிச்சு பண்ணி போடுவோம். இன்னும் ஒரு ஆளை ஏதுக்கும் இன்னும் ஒரு அடிக்கு ஏதுக்கு வெட்டுவோம். வெட்டி பறிச்சு வச்சு போடுவோம். இந்த ஆதாரத்தை அழிக்கமனே போதும் ஆயிருதே. ஊட்ட எலும்பு குறுக்க எலும்பு நவண்டு போயிருதே. என் வீட்டுக்காரி நல்லா ஆசந்து தூங்குறா. இந்த போன பாருங்க என்ன பண்ணுச்சு நெட்ட பாருங்க அதுவும் சேர்த்து படுத்துச்சு போல வந்து இருந்துச்சுன்னா கேட்பாளுங்க 7 கேள்வி கேட்பாளுங்க. ஏன் மூடுற ஏன் புதைக்கிற ஏன் நோன்றேன்னு கேட்பாளுங்களே. மாட்டுனா சந்தேகம் வந்துடும். மாட்டி விட்டு போடுவாளுங்க. அவளுக்கு 2 பேரும் வீட்டுக்குள்ள இருந்து வரதுக்குள்ள அழிச்சு போடுவோம். அடையாளத்தை அழிச்சு போடுவோம். பாருடா மூஞ்சில வெயில் அடிக்குது. எல்லாம் வெயில அப்படி சுகமா தூங்க சொல்லுது. நல்லால போர்வை விரிச்சுக்கிட்டு தூங்குறாங்க வாசல்ல. யாய் ஊ வனரோசா இங்க பாரு வனரோஸ். சை நீதானக்க சை எர்மக்கட நான் பக்கி ஏன் இப்படி பதற? ஏய் பக்கி மாடு இப்படி திடுக்கு வந்து எழுப்பிலோ ஆளை முகரை பாரு வந்து மெதுவா வனரோசன் கூட்டே வனரோசன் வந்து திடுக்கடியே கத்துது. தூக்கி போட்டுச்சு எப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. மாசமா இருக்க இப்படி பதட்டமா எழுப்ப கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அறிவு கூட இல்ல. ஏறுமே என்னையோட சேர்ந்து என் வயித்துல உள்ள புள்ளையும் பயந்து போயிருக்கும். போ ஏன் உட்காந்துருக்க போச பாரு நல்லா காஞ்சன பட பேய் மாதிரி சுடுகாட்டுல வந்து உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்க. அதெல்லாம் ஒன்றும் பயந்துருக்காது. பட்ட பகல என்ன பயமா? இதான் உங்க கிளவி நடமாட்டிக்கிட்டே திரியிறாங்க. உங்களுக்கு காவல் தெய்வம் உங்க மாமியாரு. அப்புறம் என்ன பயம் வேண்டி கிடக்கு? இந்த போஸுக்கு என்ன குறைன்னு கேட்கிறேன். ஒன்ன மாதிரியா பட்ட பகல அப்படி கப்பா கப்பல் காலை நீட்டிட்டு படுத்து கிடக்கிறது? நான் அடி நல்லா தான் உட்காந்துருக்கேன். என்ன வனரோசா இப்படி அசந்து போய் தூங்குறமே? இது உண்ட மயக்க மாதிரி இல்லையே. உண்ண போற மயக்கமோ? கிளவி என்ன கோழியை போட்டு கொத்து கறி மாதிரி கொத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த கறிக்காக வெயிட்டிங். அதுக்கு ஒரு தூக்கத்தை போட்டு ஒரு புடி பிடிக்கலான்னு ரெஸ்ட் எடுக்கிறிய அப்படித்தானே? ஆமாடி கிளவி எங்கடோ கோழியை வாங்கிட்டு வந்துச்சான். வாங்கிட்டு வந்து நல்லா சுப்பு வைக்கிறேன் சுக்கா வைக்கிறேன்னு சொல்லிச்சு. சரி அது தலையில வேலை வெட்டிலாம் கட்டிவிட்டு நம்ம ரெஸ்ட் எடுப்போமேனு எடுத்தேன். எங்க பழைய குழம்பு இருந்துச்சு எல்லாம் இறங்குதுலயே தொண்டையில ஒம்மட்டது பார்த்தாவே. சரி நல்ல ஒரு நாட்டுக்கோழியை போட்டு நல்லா தடப்படலாம் விருந்து சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன இப்படிதான் ஆகி போச்சு. இன்னமா கிளவி சமைக்குது இன்னும் சமைக்கலையா? கொத்துதுங்கிற கறி என்ன பண்ணிச்சு அந்த கிளவி? மச தாண்டி வேலை பார்க்கும். ஒரு அவசரத்துக்கு டக்கு போட்டு ஆக்கி போட்டோம்ன்ற நினைப்பே அதுக்கு இருக்காவே. அந்த பொழப்புக்கு பேச்சே இல்லை. எப்ப பார்த்தாலும் அந்த மியான்னு பூனை மாதிரி நோண்டிக்கிட்டே தீர வேலையா இருக்கு. எங்க கிளவியோ என்ன சின்னமா பண்ற? சமையல் முடிஞ்சாலையா? என்ன அண்ணேட்டாக்கி பாரு என் வீட்டு கிளவி என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏன்னா அடுப்புல வேலை இருக்கும் போது அங்கே நம்மட்டி வச்சு அடிக்கிட்டு இருக்கு. பூண்டு புதரை செடி சட்டி ஒண்ணும் இல்ல நல்லாதான் இருக்குது சுத்தமா. அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? கொத்திக்கிட்டு இருக்கு. கிளவி என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை சமைக்க வேலை சொல்லிட்டு படுத்தேன். அந்த வேலையை தவிர மத்த வேலையெல்லாம் பண்ணுவேன். ஐயா யா வீட்டு விலகாது கத்துறாளே கூப்பிடுறாளே என்ன பண்றது? இந்த ஜோலி முடிஞ்சு வச்சு அப்படியே கொட்டி விட்டு மூடி போடுவான். அவ கூப்பிடுறது கேட்காத மாதிரி இருந்து போடுவான். இல்லாட்டி வந்து வாழா அடி வேலை தாயி சீக்கிரம் வாங்கடி சீக்கிரம் மூடுடி. புடிச்சுக்கிச்சு கூடையில அப்படியே பச பஞ்சு மாதிரி ஒட்டிக்கிச்சு. வனரோசா உனக்குலாம் இப்படிப்பட்ட மாமியார் கிடைச்சதுக்கு நீ எல்லாம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் வச்சு 3 வேளையும் மூக்கு மட்டும் எங்களுக்குலாம் சாப்பாடு போடணும். அப்படி மனுஷன் சமைக்க சொன்னீங்கன்னா அடுத்த வேலை வீடெல்லாம் சுத்தம் பண்ணி என்னமோ வெட்டிக்கிட்டு இருக்கு கொத்திக்கிட்டு இருக்கு அம்பது வேலை பார்க்குது. அதை பிடிச்சிட்டு என்ன பண்ண ஏது பண்ணியா? நீ பாரு நீ எல்லுனா அது என்னையா வந்து நிக்குது. நீ கட்டுனா அது வெட்டிட்டு வருது. இப்படி இருக்க பொம்பளைய பிடிச்சிக்கிட்டு நீ எல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது. அப்படி கொடுத்து வச்ச பொம்பளையா உனக்கு வந்து மாமியா வாச்சிருக்கு. இப்பதான் கோவப்படுறாங்க கோபம். எது பண்ணணும் சொல்றோமோ அதை தவிர மத்தது எது தேவையில்லாததோ அத்தனையும் பண்ணி வைக்கும். என்ன வெட்டுனா கட்டிக்கிட்டு வரணும்னு சொல்லணும். கட்டுனா வெட்டிட்டு வரணும் சொல்ற லூசு மூதேவி. சொல்ல தெரியல உனக்கு? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதாவது அடிச்சு விடணும் பேசுறேன். வாயிலே அந்த உலக்கைய வச்சு குத்தி போய் பாத்துக்க சும்மா கடை.
ஐயா இப்பதான் குத்தக்கார கண்டுபிடிக்க வந்துருவாங்க. வெட்டிட்டு கட்டினா கட்டிட்டு வெட்டினா ஏதோ ஒண்ணு சொல்லி தொலைஞ்சிடல. அதுல என்ன பிள்ளை கண்டுபிடிச்சிருக்கே பிள்ளை ஏதோ எல்லாத்தையும் நான் சொல்ல வரது அர்த்தம் உனக்கு புரிஞ்சிருச்சுல. அப்புறம் என்னவா நீ வாத்தி பசி வேற வயித்த கிளுது. ஏ கிழவியோ என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? செடி நடுற நேரமா இது? கிழவி காலையில இருந்து நானும் உன்னை பாத்துக்கிட்டே இருக்கேன். உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஒரு மார்க்கமாவே தெரியல. என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது கிழவி. நீ செடி நடவனா கண்டு நடவனா போய் குழம்பு வச்சு சோத்த போடு கிழவி. வெள்ளத்தாயா கொக்கா வீட்டுக்காரி யா வீட்டுக்காரியவே நம்ம வச்சுட்டல. அவளை ஏதோ கண்டுகிட்டு செடி நடுறோம்னு நம்பிட்டா. ஆடியே இருமடி இந்த நல்ல மூடி போட்டு தண்ணியை தெளிச்சு விட்டு வரேன். கண்டு அப்பவே வளர்ந்து நல்லா வர. இருடி வரேன். சப்பாடா முடிஞ்சு வாரி வழியா சோலி முடிஞ்சிச்சு. இனி குழம்பு கலக்கி போட்டோம்னா நல்ல குழம்பு கறி குழம்பா குடிச்சு போடலாம். சரி இதை அப்புறம் எடுத்து வச்சுக்கிறோமா? இல்லாட்டி இன்னுமே லேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வந்து கத்துவா போய் குழம்பு சோழியை முடிச்சுட்டு வந்து அப்புறம் வேற சோழி இருந்தா பாப்போம். கொதிக்குது கோழி குழம்பு. கோழி நாட்டுக்கோழி குழம்புனா அது வாசனை ருசியே தனி இல்லையா? இந்த வாசனையை பிடிச்சிக்கிட்டே 2 தட்டு தோளத்து வெள்ளை தைத்துன்னு போடுவாளே நல்ல கம இருக்குது. என் மகன் சொல்ற மாதிரி என் கை பக்குவம் அப்படிதானா? என் கையில அந்த மசாலாவை அரைச்சு போட்டவனே தூக்கலால இருக்குது குழம்பு. சாரியா இருக்கான்னு பாப்போம். இல்லாட்டி நல்லா இல்ல அது உப்பு இல்ல உரப்பு இல்லைன்னு சொல்லுவா. நல்லா குடிச்சு பாப்போம் குழம்பு. அப்படிலாம் இருக்குது. நல்லா அரைச்சு போட்ட கலவைக்கு எதுக்கு நல்லா இருக்குது போங்க. நல்ல மிளகு காரம் நல்லா தொண்டையை போய் பிடிக்குது. என்னதே நம்ம அந்த பொடி இடிய கடையில் வாங்கி போட்டாலும் இந்த சாந்த கையில அம்மியில வச்சு நல்லா வறுத்துட்டு அம்மியில அரைக்கிற ருசி வருதா? சாந்த அம்மியில அரைச்சு போட்டா நாட்டு கோழிக்கே ஒரு ருசி வருது. நல்லா வச்சு போட்டோம்ல. நல்ல வாசனை. வாசனை தூக்கத்தில வந்து கிடக்குது. என்ன வாசனை நல்ல சூப்பரால இருக்கும்ல குழம்பு. ஆத்தா என்ன பெத்த தாயே, உன் கோழி குழம்புக்கு இந்த சுருளி மயம் அடிமை போ. என்ன வாசனை உன் கை மனம் இருக்குதே. ஐய இருக்க முடியலையே இந்த வாசனையை புடிச்சுக்கிட்டு சாப்பிடாம. ஆத்தா முடிஞ்சிருச்சா? சமையல் முடிஞ்சிருச்சா? சாப்பிடலாமா? என்ன பெத்த ராசா அப்படியாடா கை கால் மூஞ்சி கழுவிட்டு வாடா சாப்பிடலாம். இந்த மூக்கு சித்தப்பலுக்கு மணக்குதுண்ணே. மணக்க கூடாதுண்ணே. வாசனை வெளில போக கூடாதுன்னு மசாலா கம்மியா போட்டேன். அப்படி எப்படி மணக்குது? கிழவி அடி தூள் போ. செம்ம கிழவி சூப்பர். அங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியல வாசனை. சூப்பரா வச்சிட்டியோ? சரி கிழவி இந்த வாசனையை பிடிச்சிட்டு இனிமே சாப்பிடாம இருக்க முடியாது. சோத்த தட்டுல போடு கிழவி சீக்கிரம். அடி என்னடி மாரோசா வீட்டுக்குள்ளதான் வாசனை அடிக்குதுங்கிற? அது வீதி வரைக்கும் இருக்குது வாசனை. பேரிக்க மாட்டேன் ஆத்தோ. உன் கை பக்குவம் இப்படி தான் இருக்குமா? ஐயோ உன் கை பக்குவம் ருசியா தான் இருக்குன்னு பார்த்தா இப்படி கம மனமாமல இருக்குது. ஐயோ வீதி என்ன பக்கத்து ஊர் வரைக்குமே இந்த வாசனை போகும் போலயே. ஐயோ வீதி வரைக்கும் வருதா? பக்கத்து ஊர் வரைக்கும் வாசனை வருதா? நான் என்ன பண்ணுவேன்? என் நெஞ்சுக்குள்ள எல்லாம் படபடன்னு அடிக்குதே. என் ஈரக்குள்ள எல்லாம் நடுங்குதே. வந்துருவாளுங்களே ஊர்க்காரி. கோழியை காண குஞ்சியை காணாம தேடி வந்துருவாளுங்களா? இந்த வாசனையா காட்டி கொடுத்து போறீங்க வெள்ளத்தாயே. ஐயோ என்னாச்சு கிழவிக்கு? நல்லா தானே எல்லாரும் சேர்ந்து பாராட்டணும். ஏன் என் வீட்டு கிழவி அழுவுது? அத்தை யோ சூர்லி எதுக்கு உன் அம்மா அழுகுதுன்னு கேளியா? கேளி பண்ணி என்ன பண்ணணும் அத? ஹாடியே வனரோஸ் குடி எதுக்கு உங்க பாசமிக்கு மாமியார் அழுகுறாங்க கூட தெரியலையா? இதுல சுருகிட்ட கேட்டதான் தெரியுமா என்ன? நீ இப்படி பாராட்டினா ஆனந்த கண்ணீர்ல பொங்கு எழுகுது உன் மாமியாரு. மருமக பாராட்டினா சும்மாவா? வனரோஸ் நெட்டு அதெல்லாம் இல்ல. எங்க அம்மா இவ்வளவு கம கையில மசாலா சாந்து அரைச்சுல அந்த கையே கண்ணுல வச்சிருக்கேன். அது கண்ணு காந்தது போல அந்த கண்ணீர் இப்படி தாரையா ஓடுது. வேற ஒண்ணும் இல்ல. அம்மா நீ சோத தட்டுல போடுமா. அதானே மர்மல வாயால பாராட்டு வாங்குறதுல லேசுபட காரியமா? ஈஸியான வேலையா? கிழவி நீ ஆனந்த கண்ணில அழுதாலும் சரி இல்ல மசாலா கையில அரைச்சு போட்டனால அழுதாலும் சரி எப்படி அது அழுதனேமா? மூசு இப்படி அழுதுகிட்டு இருக்க. இது ஜாலியா சந்தோஷமா சாப்பிடுற நேரம். போகலவி போற கிழவி எல்லாரும் வெயிட் பண்றோம்ல. உன்னோட அருமையான நாட்டுக்கோழி குழம்புக்கு வெயிட் பண்ற கிழவி. போகலவி ஏனி நட்டு சுள்ளி மச்சான் இனி பர்தா வச்சு போட்டு நீ சாப்பிட்டு போமா? இல்ல மாடி ஈடு சாணி இனிமா கிடக்குதுங்கிட்டு இது தூசி வர காத்துல. சரி நம்ம வீட்டுக்குள்ளே போயிரும் கிழவியும். வேணா வீட்டுக்குள்ளே தூக்கி இறக்கிட்டு மெதுவா வரியா? அந்த அப்புறம் துணி கிடக்கு கையில சுட்டுக்கிறாத பாவம். கையில சுட்டுக்கிறாம பார்த்து மெதுவா பொறுமையா தூக்கி இறக்கிட்டு வா கிழவி. சாரிமடி நான் தூக்கிட்டு வரேன். நீங்க போங்க முடி. கிழவி கண்ணல தண்ணி தொடச்சு விட்டு தூக்கிட்டு வரதுக்கு இப்படி நேரமா? வேறசா வா கிழவி. மியா நடந்து வரேன். வா ஆத்தி சுட்டு பொசுக்குறே
முடியாதா நீ பண்றது சரியில்லை, தப்பு தப்பு. இங்க பாரு, அது என்ன மருமகளுக்கு எனக்கு மட்டும் 3-4 பீஸ், எனக்கு மட்டும் 2 என்ன ஓரவஞ்சகம் பண்ற ஓரவஞ்சகம்? வந்த விருந்தாடி தான் முதல்ல கவனிக்கணும். வந்த விருந்தாடி சாப்பிட்டு முடிச்சு மிச்சம் மீதி ஒட்டிட்டு இருக்க பாரு, அதான் வீட்டுல உங்க வலிச்சு வைக்கணும். கிளவி பார்த்து பண்ணணும், தப்பு பண்ணக்கூடாது. ஒழுங்கா எடுத்து போடு, அள்ளி போடு, அள்ளி போடு. போடுறே போடுறேன். கரடியில் அப்படித்தான் வந்துச்சு. ஓரவஞ்சகம் பண்றாங்க ஓரவஞ்சகம். இந்த வெள்ளத்தாய்க்கு சாப்பாடுலாம் ஓரவஞ்சகம் பண்ண தெரியாதுடி. அடுத்த விட்டு கோழியை பிடிச்சி குழம்பு வச்சு போட்டு இவளுக்கு அள்ளி போடுன்னு சொல்றாங்க. எனக்கு நெருக்கல இருக்குது. அத்தை கிளவி நம்ம நெட்டு தானே எடுத்து போடுப்பா, பொழைச்சு போயிட்டு போறான். அவனே ஓசி கஞ்சி இப்படி குடிப்போம் அப்படியே வந்திருக்கான். அதுல ஏன் நம்ம வந்து அவளுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கணும்? அவளுக்கு அள்ளி போடு. குடிக்கிறது ஓசி கஞ்சி, அவன் ஒழுங்கா குடிச்சிட்டு போட்டோம். ஏய் வனரோசா, இப்படி எல்லாம் சாப்பாடு தட்டுல போட்டு கொடுத்து அசிங்கப்படுத்தப்படாது. இதுக்கு உன் மாமியார் எவ்வளவோ தேவல. இந்த கிளவி கிரேட், நீ ரொம்ப ஒஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்க, பார்த்து பேசணும். நெட்டு கோவப்படக்கூடாது, சும்மா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ நிப்பாட்டு. சொல்றதா சொல்லிப்படுறது, அப்புறம் விளையாட்டுக்கு சொன்னேன், நையாடிக்கு சொன்னேன், நக்கலுக்கு சொன்னேன்னு சும்மா பேச்ச மாத்துறது. சரி நெட்டுமா, இப்படி கறிச்சோத கையில ரொம்ப நேரம் காக்க வச்சிருந்தா மாதிரி சாமிக்கு தாய் போயிடும். உனக்கு வாய்க்கு எடுத்து போட்டு நல்லா கடக்கு போட்டு எடுத்து போட்டு சாப்பிடுவியா? இப்படி கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா? ஆமா கரிச்சோத்தை அப்படி கையில வச்சுக்கிட்டு பேசுறது ரொம்ப தப்புதே. நீனும் சாப்பிடுறீ, நானும் சாப்பிடுறேன். சாப்பிடுங்கடி. சாப்பிட்டுட்டு நாளைக்கு எலும்பு வீட்டுக்கிட்ட போடுறாங்கடி. அதை தூர அப்படி தள்ளி போட்டு போறங்கடி. அடி வள்ளிக்குடி உனக்கு தாண்டி எலும்பு போட்டுட்டு போயிடாத வீட்டுக்கிட்ட. அப்படி தள்ளி அள்ளி வீசிட்டு போயிடுறி. ஏன் டோரமண்ட கிளவி, எலும்புக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அடி பாவம் வயசான கிளவி, காலையில எலும்பு குத்தி போறான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். ஏன் கிளவி, அதானே வீட்டுக்கு எலும்பு போடக்கூடாதுன்னு சொன்ன. காலையில குத்தி போறான் பயமா? அதெல்லாம் நம்ம நெட்டு கடக்கு போட்டு தின்னு மோங்கி துப்பி போவா. நீ பயப்படாத கிளவி. ஆமாடியலா காலையில எலும்பு குத்தி போறான். இல்ல நாய் வீட்டே சுத்தி வர முடி. அதனால தாண்டி. ஓ அப்படியா? ஓகே கிளவி, கரிச்சோரே போட்டிருக்க. நீ சொல்ற சின்னதை கூட நாங்க பண்ண மாட்டோமா? அதெல்லாம் கண்ணுக்கே படாம எலும்பெல்லாம் தூக்கி தூர போட்டு போறோம். அதையா நீ ஒரு சோகத்திலே சொல்ற? பாவம் குழம்பு வைக்கிற வரைக்கும் ஆளு நல்லா இருந்திய தைரியமா. குழம்பு வச்சு இறக்குனதுல இருந்தே உன் முகத்துல ஒரு சோகம் தெரியுது. எனக்கு தெரியும் கிளவி, எல்லாத்தையும் மிச்சம் மீது உனக்கு வைக்காம நாங்க தின்னு புருவனு பயந்துட்டு தானே சோகமா இருக்க. சே கிளவி, அப்படிலாம்